அம்மன் புராண கதைகள் 1000 படித்திருப்போம். அறிவியல் கதைகள் என்று அந்த கோவில் சம்பந்தமாக 100 விஷயங்கள் நாம் கேட்டிருக்கலாம். எனது சிற்றறிவுக்கு எட்டிய ஒரு சிறிய விஷயத்தை உங்கள் பார்வைக்கு கொடுக்க வேண்டும் என்று நீண்ட நாளாக ஆசைப்பட்டதன் விளைவே அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் அப்பாற்பட்ட இந்த பதிவு. இந்தியாவில் பாரத் ஃபோர்ஜ் அப்படின்னு சொன்னால் ஒரு வேர்ல்ட்லே நம்பர் 1 கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஜிங் இண்டஸ்ட்ரியில் கல்யாணி பிரேக்ஸு, கல்யாணி ஸ்டீல்ஸ்னு நிறைய கம்பெனி புனே பேஸ்டு. அவங்களுடைய ஐடி டிவிஷனில் ஒரு வேலையில் இருக்கேன். இந்தியா engineering.com அப்படின்னு அந்த கம்பெனியோட பேர். ஒரு நேரத்தில் அந்த கம்பெனிலேருந்து ஆட்குறைப்பு பண்ண போகிறாங்க. அந்த ஆள் குறைப்பில் என்னோடய ரீஜனல் மேனேஜரும் ஒருவர், இன்னும் 2 பேரில் நானும், மொத்தம் 3 பேர், ரீஜனல் மேனேஜர் ப்ளஸ் 2 பேருமா, அந்த 2 பேரில் நானும் வருவேன். அப்போது அந்த அதாவது ஒரு ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸில் அந்த புனே பேஸ் கம்பெனியோட மற்ற நிறுவனங்களும் அங்கே வந்து வேலை பார்ப்பாங்க. அதுபோல் ஒரு நிறுவனத்துக்கு வேலை பார்த்த ஒரு பேர் சிவகுமார். அவர் சென்னை நங்கநல்லூர் பக்கம் அவர் வீடு. அவர் வந்து இந்த இஷ்யூ தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக அதாவது ஒரு கம்பெனி சும்மா கிண்டல் பண்ணும்போது எங்கள் ரீஜனல் மேனேஜர் ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் நல்லா பேசுவேன், எல்லாருக்கூடையும் நல்லா குயிக்காக வந்து மிங்கில் ஆகிடுவதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கொஞ்சம் வயதில் என்னோட இப்போ ஒரு 10 வயசு பெரியவர் அவர். அவர் சொன்னார், சொக்கலிங்கம் ஒன்றும் வருத்தப்படாத, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி அவரே கூப்பிட்டு போனார். அவரோட பைக்கில் தான் போகிறோம். நாங்கள் எங்கே போனார்னா நேராக திருவட்டுக்கு வடிவுடையம்மன் கோயிலுக்கு தான் கூப்பிட்டு போனார். எனக்கு நான் அந்த கோயிலுக்கு முன்னாடி போனதில்லை. அந்த கோயிலுக்கு போகிறோம். இந்த எல்லா பிரகாரம் 27 நட்சத்திரத்துக்கு 27 லிங்கம், சிவனுடைய மெயின் சன்னதி, அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன், இந்த வட்டப்பாறை அம்மன், அப்புறம் அண்ணாமலையார், எல்லா சன்னதியும் சுற்றி காமிச்சிட்டு, உன் லைஃப்பில் அதிசயத்தை நடத்த போகிற வந்து நீ இப்போ பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போனார். அவர் இந்த சிவகுமார் பிள்ளை எங்கே இருக்காருலாம் எனக்கு தெரியாது. நானும் நமக்கு ப்ரெஷர், கல்யாணம் ஆகிடுச்சு, அப்போ வேலை இல்லாமல் அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். 2 மாதம் சம்பளம் கொடுத்துட்டு இனிமேல் வராதிங்க அப்படின்னா 2 மாதம் சம்பளம் வாங்கியாச்சு, அது ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் 3ஆவது மாதம் வேலை கிடைக்காம போயிட்டா அப்படின்றது ஒரு விஷயம் எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக தூக்கி நின்றதுனால ரொம்ப அதீத நம்பிக்கை, அதிபயங்கர நம்பிக்கையோடு தான் அந்த சன்னதிக்குள்ளே கால் வைக்கிறேன். எனக்கு வந்து அது இன்றைக்கும் அது வந்து என்னால் அதை வார்த்தையால் விவரிக்க முடியாது. அந்த வடிவுடையம்மன் கோயிலுக்கு போனதுக்கு பிறகு எதுவுமே கேட்க தோணலை. அதாவது நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீன்ட்டு கமலஹாசன் படத்தில் ஒரு பாட்டு உண்டு, தூங்கா தம்பி தூங்காதன்னு நினைக்கிறேன். அதுபோல் தான் வந்து என்னுடைய இருப்பு அந்த இடத்துல இருந்தது. ஒரு குட்டை பாவாடை, ஒரு மூக்குத்தி, அந்த சாரி உடுத்திருக்க அழகு, முகம் நல்ல அந்த காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி நல்ல பொங்குன்னு முகம், ரொம்ப அது வந்து ஏதோ நம்ம கூட பிறந்த ஒரு பொண்ணு மாதிரி எனக்கு ஒரு ஈர்ப்பு. நான் வந்து எதுவும் வேண்டிக்கல. இன்ஃபேக்ட் அந்த கோயிலுக்கு வந்தேன், அந்த கோயிலுக்கு போனேன். ஒருத்தர் அவர் கூப்பிட்டு போனார், நானும் அவர் கூட போனேன். போகும்போது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் சாதாரணமாக தான் போனேன். ஆனால் அந்த சன்னதியை மேய்ச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மிருக அசூர பலம் வந்ததாக நான் உணர்ந்தேன். இது மிக சத்தியமான உண்மை. இது வந்து நடந்தது வந்து 2001 இந்த பீரியட் தான் இந்த நிகழ்வு. அப்போ எனக்கும் அந்த கோயிலுக்கும் 20 வருட தொடர்பு நம்ம எடுத்துக்கலாம். நானும் அதுக்கப்புறம் 100கணக்கான சிவன் கோயில் போயிருக்கின்றேன் சாமி கும்பிட்றதுக்காக. என்னுடைய தொழில் சார்ந்த ஒரு ஆராய்ச்சிக்காகன்னு நான் ஏறி இறங்காத இடம் இல்லை. சதுரகிரியும் போயிருக்கேன், அண்ணாமலையாரும் பார்த்துருக்கேன்,
இந்த பக்கம் ராமேஸ்வரமும் போயிருக்கேன். எக்ஸ்ட்ரீம் இந்த பக்கம் வந்து சுருட்டுப்பள்ளி ஆகட்டும், இந்த பக்கம் வந்து காளஹஸ்தி ஆகட்டும். சிவன் கோயில் அப்படின்னு சொன்னால் அது கேரளாவில் வந்து கேரளாவாகட்டும், சிவன் கோயில் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சுத்தாத இடங்களில் பார்க்காத சன்னதிகள் இல்லை. ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் மிக அழகான பெண் அப்படின்னு ஒரு கேள்வி என்னை யாராவது கேட்டாங்கன்னா அது என்னுடைய தாயார் ஆண்டாளை நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் வடிவுடையம்மன் தான். அது போல் ஒரு அழகுனா ஏதோ வந்து ஒரு ஜஸ்ட்டு அது அழகுன்னு நம்ம எடுத்துகிட்டு போயிட முடியாது. அதில் ஒரு கனிவு, ஒரு பாசம், ஒரு நிறைவு, நிம்மதி, நீங்கள் என்ன வார்த்தை வேணால் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு அமானுஷ்யம். வடிவுடையம்மனே ஒரு அமானுஷ்யம் தான். நான் வந்து ஒரு 10 விஷயம் வந்து அந்த அம்மன்கிட்ட கேட்டிருப்பேன். அதில் 8 நல்ல விஷயம், 2 தவறான விஷயம். அந்த அம்மனுக்கு அது நல்லது கெட்டதுலாம் தெரியாது. அவள் பக்தனுக்கு எது ஆசைப்படுறாலோ அதை கொடுக்கக்கூடிய விஷயம் 10 விஷயமும் நடந்திருக்கு. அதாவது வந்து நான் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்ட விஷயங்களும் உண்டு. இந்த 20 வருடங்களில் கேட்காமலே கொடுத்த விஷயங்களும் ஏராளம். எனக்கு ஏன் அந்த கோவிலோட மிகப்பெரிய ஈர்ப்பு அப்படின்னு ஒரு விஷயம், மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டதுன்னா, இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் வந்து சம்பவம் வந்து உண்மை. அதில் வந்து அதாவது அதை நான் சொன்னதுக்கப்புறம் அது உண்மையாக பொய்யான்ற விஷயத்துக்கு நம்ம போவோம். ஜெயலலிதா அம்மா சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கோவிலில் அங்கப்பிரவேசனம் பண்ணதாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் எனக்கு தெரியும். அவங்க அங்கப்பிரவேசனம் பண்ணாங்களா இல்லை எனக்கு தெரியாது. எனக்கு அதை வந்து நான் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு லாஜிக் வச்சுக்கிட்டேன், ஒரு தம் ரூல். இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜோதிடர் ஒரு கோயிலை குறித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோவில் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஒரு 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 அரசர் வந்து விரும்பி போகிற கோயிலுக்கு குடிமக்களும் வந்து போனால் நல்லதுன்ற ஒரு விஷயம் எங்கேயோ படித்த ஞாபகம். அப்போ ஜெயலலிதா அம்மா அந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னா நம்மளும் போகிறோம். இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து சாமி கும்பிட்ட இடத்துல நம்மளும் சாமி கும்பிட்றோம். அஃப்கோர்ஸ் வந்து அந்த அம்பாளுக்கு மேலே நின்னோம், அந்த அம்பாள் கருவறைக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுருக்க முடியாது. அம்பாளுக்கு அந்த அடுத்த சுற்றில் தான் சாமி கும்பிட்டுருக்க முடியும், உட்காந்து கும்பிட்டுருக்க முடியும். ஸோ அது அவங்களும் அங்கே தான் கும்பிட்றாங்க அப்படின்னும் போது அதுவே ஒரு அசாத்திய தைரியத்தை கொடுக்கும். அது வந்து ஒரு ஈர்ப்பு. எனக்கு வந்து அவங்கள ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணதுனால இந்த ஆன்மீக விஷயத்தில் இது போல் திருப்பூர் கந்தசுவாமி கோயிலும் அவங்க ஒரு காரணம்னா, எல்டிடியுடைய தலைவர், தேசிய தலைவர், தமிழனுடைய கலைஞர் விளக்கமாக இருந்த மேதகு பிரபாகரன் அவர்களும் ஒரு காரணம். ஏன்னா அவரோட கல்யாணம் அங்கே தான் நடந்தது, திருப்பூர் முருகர் கோயிலில் தான். இது அவங்க போய் கால் மிதித்த இடங்களில் இந்த 2 கோயில் வந்து நான் வந்து மறுக்க முடியாத ஒரு சன்னதி, ஒரு கோயில்கள். அதில் இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த வடிவுடையம்மன் சன்னதி வந்து அது வந்து ஒரு அன்பிலீவபிள் மிராக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு நிகழ்த்தி காட்டக்கூடிய வல்லமை பொருந்திய இடமாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஆன்மீக ரீதியாக வந்து 100 கதைகள் சொல்லலாம். அறிவியல் ரீதியாக நம்ம சில விஷயங்கள் நம்ம பேசலாம். சுந்தரர், அந்த மகிழ மரம், என்ன வேணால் பேசுங்க. 27 நட்சத்திரங்கள், 27 லிங்கங்கள், முருகர், அங்கே குழந்தை ஈஸ்வரர், என்ன வேணால் பேசுங்க. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த அம்பாள்கிட்ட ஒரு விசேஷமான சக்தி இருப்பதாக நான் மனப்பூர்வமாக நம்புகின்றேன். இல்லை மக்கள்லாம் வந்து ஒரு டைமில் வந்து ஒரு விஷயம் ரெடி பண்ணிடுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு வடிவுடையம்மன், திருவுடையம்மன், கொடியுடையம்மனை பார்க்கணும். மேலூரில் திருவுடையம்மன், கொடியுடையம்மன் வந்து திருமுல்லை வாயிலில், திருவொற்றியூரில் வடிவுடையம்மன். இது 3ம் ஒரே கல்லில் செய்யப்பட்ட சிற்பங்கள்லாம் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து காலையில் அதை பார்க்கணும், மதியானம் இதை பார்க்கணும், சாயந்தரம் அதை பார்க்கணுன்னு இவங்களே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது தவறு இல்லை. பௌர்ணமினாலே தாயார் தான். அதனால் வந்து தாயாரை வணங்குறது நான் தவறுன்னு வாதிட விரும்பல. ஆனால் வடிவுடையம்மன் கோயிலில் நீங்கள் அப்படி போய் சாமி கும்பிடக்கூடாது. கூட்டம் இல்லாத நாள், நல்லா சோன்னு மழை பெய்யும், சுனாமி வரக்கூடிய அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. அது போல் வெள்ளம் வரும், வந்து புயல் 3 கொடி பறக்குது, 4 கொடி பறக்குதுன்ற மாதிரி வெளியில் போக முடியாது. ஆளே அந்த கோயிலுக்கு நம்ம போனால் இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் வடிவுடையம்மனை போய் கும்பிட்டு பார்க்கணும். அதோடைய அது கொடுக்கக்கூடிய ஒரு போதையானது வேறு எதுலேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப 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 ரொம்ப
நெக்குருகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி உங்களை நீங்கள் எப்படி போயிருந்தாலும் அது மாதிரி மாற்றக்கூடிய வல்லமை அந்த தாயாருக்கு உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், துர்கையம்மனில் வந்து ஒரு 4 துர்கையம்மன். அஃப்கோர்ஸ் நான் வந்து அந்த தேனுபுரீஸ்வரர் கோயிலோட துர்கை விட்டேன், பட்டீஸ்வரம் விட்டுட்டேன். ஸோ அந்த ஒரு 5-6 துர்கையம்மனில் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பவர்ஃபுல் துர்கையம்மன் திருப்பூரும் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் தான். அப்போது எல்லா பவர்ஃபுல்லான விஷயத்தையும் தனக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய த சூப்பர் மோஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி, த சூப்பர் பவர்ஃபுல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னால் அது வடிவுடையம்மன் தான். ஸோ நான் உங்கள் எல்லோருக்குமே சொல்கிறது, நான் சொல்ல விரும்புவது, உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும், உங்களுக்கு திருமணம் ஆகணும், குழந்தை பேர் எதிர்நோக்கி இருக்கீங்க, கடன் தொல்லை, ஏதோ ஒரு சொல்லில் அடக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், ஏதோ ஒரு விஷயம் இது போல் மனிதன் வீடு வீடு வாசப்படி போல் பிரச்சனை இல்லாத மனிதன் இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்குமே மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஒரு முறை வடிவுடையம்மன் கோயிலை நீங்களாக போய் பாருங்கள். புத்தகம் படித்துட்டு அதில் உள்ள விஷயங்களை வந்து பொருத்தி பார்க்குறது அதெல்லாம் வேண்டாம். வடிவுடையம்மனை உங்களோட தாயாராக பாருங்கள், உங்களோட மகளாக பாருங்கள், அக்காவை பாருங்கள், அண்ணியாக பாருங்கள். உங்களுக்கு எப்படி பார்க்கணுன்னு அந்த தாயார் இஷ்டமோ அப்படி பாருங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் அழகுன்ற வார்த்தை அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு வடிவுடையம்மன் தான் நீங்கள் சொல்ல முடியும். அதுதான் அதோட சினானியமாக இருக்க முடியும். இது நான் உணர்ந்த விஷயம். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாமல் அதாவது மூளையை தூக்கி வெளியில் போட்டு ஒரு மக்காக ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஷயத்தை வந்து உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து வடிவுடையம்மன் கோயில் தான். அது வந்து வார்த்தைகள்லாம் கொண்டே வர முடியாது. ஆண்டாள் அழகு, ஆண்டாள்னா அழகு தான். அந்த 1000 ஆண்டாள் ஒன்று சேர்த்தா கூட வடிவுடையம்மனுக்கு ஈக்குவலாக அழகாக இருக்க முடியாது. நான் எதுவும் மட்டம் தட்டி இதுக்கு உயர்த்ததுக்காக சொல்லலை. சில விஷயத்தை உயர்த்தணும் போது சில விஷயத்தை இறக்கி பேசுகிறது தான். அது நம்ம ஆண்டாள் தானே, அதனால் இஷ்யூ கிடையாது. ஸோ உங்கள் எல்லோருக்குமே மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு, உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட்டம் இல்லாத நாட்களில், கூட்டம் இல்லாத நேரத்தில் தன்னந்தனியே அந்த வடிவுடையம்மனை வந்து போய் ரசித்து விட்டு வாருங்கள். தாயார் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கும்படி வாழ கற்றுக் கொடுப்பாள் அதன் பிறகு என்பதை என்னால் உறுதியிட்டு கூற முடியும். ஸோ வடிவுடையம்மன் உங்களுடைய பார்க்க வேண்டிய கோயில்களில், அது மலேசியாவிலேருந்து வரலாம், ஆஸ்திரேலியாவிலேருந்து வரலாம், ஜப்பான்லேருந்து வரலாம், எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்து இந்தியாவில் கோயில் ஒன்று பார்க்கணும், இந்தியாவில் ஒரு கோயில் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடுன்னா அது முதல் கோவில் வடிவுடையம்மன் கோயில் தான் இருக்கும். நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் லைஃப்பில், இதை நான் டிவி லைவ் ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருக்கேன். சொக்கலிங்கம், நீ இந்த நொடிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை முடிய போகின்றது. உனக்கு ஒரே நீ பண்ண பாவ புண்ணியத்துக்கெல்லாம் வந்து சேர்த்து உனக்கு மட்டும் ஒரு 1 hour கிரேஸ் டைம் தரேன். நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டால், என்னை வந்து கடவுள் வந்து கேட்டார்னா, நான் அந்த 1 hour வடிவுடையம்மன் கோயிலில் போய் உட்காந்துக்கிறேன்னு தான் சொல்லுவேன். நான் இவ்வளோ பெரிய ஆளானது காரணமான ஆண்டாளையோ, ரங்கநாதரையோ, ரங்கமன்னாரையோ, திருப்பதி ஏழுமலையானோ, இதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம சாமி தான், நான் மறுக்கலை. அது வசதி இது வசதின்னுக்காக நான் சொல்லலை. எனக்கு பிடித்த விஷயம் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து சைவம் ஒன்று தான், வைணவம் ஒன்று தான், அறியும் சிவனும் ஒன்று, அறியாத வயல மண்ணுன மாதிரி. அதை வந்து சில வைஷ்ணவர்கள் சமாஷம் எடுத்திருப்பாங்க, பிற தேவதைகளை கும்பிடக்கூடாதுன்றதுக்காக இந்த பக்கம் போக மாட்டாங்க, சைவம் பக்கம். சைவத்தில் இருக்கவங்க பெருமாளை கும்பிடாம இருக்காங்க. இது நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில். பட் எனக்கு அதில் வேறுபாடெலாம் கிடையாது. எனக்கு ரெண்டுமே ஒன்று தான். பட் என்ன ஆஸ் அன் இண்டிவிஜுவல், நான் ஒரு சாதாரண மனுஷனாக, ஒரு மானிட பிறப்பில் ஒரு மிக மிக கீழ்நிலையிலிருந்து சொல்கிற விஷயந்தான் இது எதையும் உயர்த்தி தாழ்த்துதெல்லாம் சொல்லலை. கிவன் அ சான்ஸ், ஒரே ஒரு விஷயந்தான் உனக்கு லைஃப்பில், பொண்டாட்டி, பிள்ளைங்க, சொத்து, அது இதுன்னு எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை தான் 1 hour உனக்கு நான் கொடுப்பேன், ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அப்படின்னு சொன்னால் அது நான் வடிவுடையம்மனை தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். நான் உணர்ந்த விஷயம், அந்த அம்பாள் வந்து டு த கோர் நீங்கள் லவ் பண்ணலாம். நீங்கள் லவ் பண்ண அந்த அம்பாளும் உங்களை வந்து அளவுக்கு மீறி காதலிப்பாள், உங்களை மிக சந்தோஷமாக வைத்துக்கொள்வாள், நீங்கள் கேட்குறது எல்லாத்தையும் கொடுப்பாள். இதில் என்ன பியூட்டின்னா, நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த ட்ரையாங்கிள் டெம்பிள் அப்படின்னு வந்து காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், திருவானைக்கல் அகிலாண்டேஸ்வரி, எர்த் டிஸ்பிளேஸ்மெண்ட் தேரிக்கப்புறம் இதெல்லாம் இப்போ வேறு லைனில் வந்து மாறி போச்சு. அந்த ட்ரையாங்கிள் வந்து உடஞ்சி போச்சுன்றதெல்லாம் நான் படிச்சிருக்கேன்.
சொல்ல கேட்டிருக்கேன். ஆனால் என்னுடைய கணிப்புப்படி திருப்பதி, திருவண்ணாமலை, திருச்செந்தூர் வந்து இட்ஸ் ட்ரையாங்கிள் டெம்பிள். நான் ட்ரையாங்கிள் தான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த வடிவுடைமனை சேர்த்தா தான் அந்த ஸ்கொயர் ஆகும். அது வந்து மேபி எனக்கு நான் ஒரு பாயிண்ட்டை நோக்கி, ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கேன். அந்த இலக்கை நான் பிடித்த பிறகு அது ஏன் ட்ரையாங்கிள், ஏன் ஸ்கொயர் ஆச்சுன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாரையும் நான் வந்து யார் சொல்கிற விஷயத்தையும் கேட்காம, நான் வந்து சரணாகதின்ற ஒரு விஷயத்தோட முழு அர்த்தம் புரியணும், அதுக்கு நான் எங்கே போகணுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வடிவுடையம்மன் கோயிலுடைய வாசலை தொட்டுவிட்டு வாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே துலங்கும். அவ்வாறு எப்போதும் இனி எப்பொழுதும் துலங்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை மிக அற்புதமான தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். அரிய வாய்ப்பை கொடுத்த